ரஜினிகாந்த், விஜயகாந்த் அப்படின்னு சொல்லப்படுற 2 பெரிய ஜாம்பவான்கள் ஒரே காலகட்டத்தில தான் கிட்டத்தட்ட சினிமாவுக்குள்ள நுழைந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஹீரோவாக நடித்து தற்போது வரைக்குமே முன்னணி நடிகர்களுக்கு டப் கொடுக்கும் வகையில நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் என்னதான் மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே அவருடைய உடல்நலம் சற்று மோசமானதால அவர் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக காலமாகி விட்டாரு. இன்றளவுமே விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அவரை வழிபட்டு கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியான தேமுதிகவை அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் கவனித்துக் கொள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களுக்கும் இவங்களுக்குமே 2 மகன்கள் இருக்காங்க. சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன் ஆகிய 2 பேருமே அம்மாவிற்கு பக்கபலமாக இருந்துட்டு இருக்காங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த கட்சி தற்போது ஆயத்தமாகட்டுமே இருக்கு. ஆகையால மாநாடு, மேடை பேச்சு அப்படின்னு தற்போது தமிழகம் முழுக்கவே அரசியல் பிரவேசம் பரபரப்பாகி கொண்டிருக்கு. இந்த வேளையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சமீபத்துல சந்தித்திருக்காராம். சந்தித்தது மட்டுமல்லாமல் இந்த உரையாடல் பல மணி நேரங்கள் போனதாக சொல்லப்படுது. ஆகையால தேமுதிக கட்சியில தலைவர் அவர்கள் இணைய உள்ளாரா, சமீபத்துல தலைவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது அப்படின்னு தலைவரை சார்ந்த ஒரு சிலரே இப்படி கருத்து கூறிட்டு இருக்க நிலையில இந்த தகவல் சோசியல் மீடியாக்கள்ல படு வைரனுமே ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேமுதிகவில் இணைத்தா கண்டிப்பாக அந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு தேமுதிக தொண்டர்கள் பல பேருமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.